தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோணும். கிருபாசன தண்டையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. லைக்கிறதுக்கும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்கிறேன், இதெல்லாம் பார்க்கும்போதே தேவன் எவ்வளவு அற்புதமானவர், அதிசயமானவர், அவருக்கு எவ்வளோ ரசனை இருக்குது. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணுறாரு. அவர் எவ்வளவு நேர்த்தியான தேவன் என்பதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இதை மட்டும் கிடையாது, அவருடைய வல்லமை எவ்வளவு பெரிதாய் விளங்குகிறதுன்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அப்போ அதை புரிஞ்சிக்க முடியுது. அப்புறம் அவரே வெளிப்படுத்தி இருக்கிறார் இவைகள் மூலம். ஆனா அடுத்த வசனம், உலகம் உண்டானது முதற்கொண்டு இதெல்லாம் தெளிவாய் காணப்படுகிறது. ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. கவனிங்க, எந்த மனுஷனும் தப்பிச்சுக்கவே முடியாது. எங்களுக்கு யாருமே சொல்லலைங்க, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. போக்கு சொல்ல இடமே இல்லை. அவர்கள் தேவனை அறிந்து அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும். நல்லா கவனிங்க, உள்ளத்துல கடவுள்ன்ற ஒருத்தரை தெரிஞ்சிடுச்சு. ஆனா அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, இப்ப கடவுள் கிட்ட வர்றதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. தேவனை அறிந்து அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். என்ன கவனிங்க, ஏன்னா சிலருக்கு ஏன் கடவுள் கிட்ட வர்றதுக்கு பிடிக்கல அப்படின்னா, நல்லா கவனிங்க, முக்கியமான பாயிண்ட் இது. ஏங்க ரொம்ப பேர் சர்ச்சுக்கு வரமாட்டாங்க, ஏன் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு அவங்களுக்கு பிரியம் இல்லை அப்படின்னா, கவனிங்க, ஆண்டவர்கிட்ட வந்தா, இந்த ஆண்டவர்கிட்ட வரும்போது சில காரியங்களை சரிப்படுத்திக்க வேண்டியது அவசியமா இருக்குது. நாம நம்மளை ஒழுங்குபடுத்திக்க வேண்டியது அவசியமா இருக்குது. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ தவறுகள் நிறைஞ்சிருக்குது. அந்த தவறுகளை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கட்டளையிடுறாரு. கட்டளையிடுறது மாத்திரம் இல்ல, நம்முடைய தவறுகளை சரி செய்து கொள்வதற்கு அவர் நமக்கு பலனையும் கொடுக்கிறார். உன் வாழ்க்கையில தவறும் போது உன்னை தண்டிக்காம, தவறும் போது உன்னை மன்னிச்சு, அந்த தவறை சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்பை, மன்னிப்பை, பலனை எல்லாம் கொடுத்து நீ சரியாகுன்னு தேவன் என்ன பண்றார்னா வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா நாம பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்குது. இங்க வந்தா சரியான வாழ்க்கைக்கு நேரம் பயணப்பட வேண்டியது இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இங்க வந்துட்டோம்னா வரும்போது நம்ம எப்படி வேணா இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் 1000 குறைவுகளோடு இருக்கலாம். இங்க வந்த பிறகு கூட நீங்க 1000 வாட்டி விழுந்து இருந்திருக்கலாம். ஆனா நோக்கம் என்னன்னா சரி ஆகணும், பரிசுத்தத்தை நோக்கி போகணும், தேவ சாயலா மாறணும். நல்லா கவனிங்க, அப்ப அதற்கான வாழ்க்கை வாழ்றதுக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லைன்னா மனம் இல்லை. நல்லா கவனிங்க, யாரும் இங்க தேவ சாயலுக்கு நேராக தேவனை போல பரிசுத்தவான்களாக வாழ்றதுக்கு விருப்பம் இல்லாததுனால, அவர்கள் தங்களுடைய சுய இச்சைகளின்படி வாழ விரும்புகிறதுனால தேவனிடத்தில் வராதிருக்கிறார்கள். இதான் விஷயம். அப்படிதான் வேதம் என்ன பண்ணுதுன்னா சொல்லுது, உலகத்தில் மனுஷங்க ஏன் ஆண்டவர்கிட்ட நெருங்கிறது இல்லைன்னா, ஆண்டவர் அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னா, ஜஸ்ட் நம்ம பாஷையில் சொல்கிறோம் பாருங்க, புரியுற மாதிரி, ஊர்கா மாதிரி ஆண்டவர் தேவை, தொட்டுக்கிறதுக்கு, தேவைக்கு, பணத்துக்கு ஃபைனான்சியரா, பாதுகாப்புக்கு செக்யூரிட்டியா, சுகத்துக்கு டாக்டரா, கல்யாணத்துக்கு புரோக்கரா, இப்படியெல்லாம் கடவுள் நமக்கு தேவைப்படுறாரு. ஆனா என் வாழ்க்கையெல்லாம் கூட வரணும், என் வாழ்க்கையாகவே கடவுள் இருக்கணும், என் வாழ்க்கை முழுவதையும் அவர் ஆண்டு நடத்தணும்னு மனிதர்கள் என்ன பண்றது இல்ல, விரும்புவது கிடையாது. ஆகவே மனிதர்கள் கடவுள்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்கன்னா நெருங்க மறுக்கிறார்கள். அதைத்தான் சொல்றாரு, அவங்க தங்களுடைய சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அப்ப அவங்க இருதயம் என்ன நினைக்குதுன்னா, நம்ம மனம் போல வாழலாம் அப்படின்னு நினைக்குது. எல்லாரும் அப்படிதான், நீங்களும் அப்படிதான், நானும் அப்படிதான், மனம் போலதான் வாழணுன்றது தான் ஆசையா இருக்கும். ஆனா கடவுள் என்ன விரும்புறாருன்னா, உன் மனம் போல வாழ்ற வாழ்க்கை உனக்கு எங்கேயாவது ஆபத்தை கொடுத்துடும்னா
உனக்கு அது தீங்க உண்டாக்கிடும்னா தயவு செய்து அப்படி வாழாத. அதுக்கு அந்த வழியை விட்டு விலகி நான் காண்பிக்கிற பாதையில் வாழு. அது உனக்கும் ஆசீர்வாதம், உனக்கும் சுகம், உன் பிள்ளைகளுக்கும் சுகம் அப்படின்றத ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு முறையும் அதை வலியுறுத்துறாரு. அன்பு தேவ பிள்ளைகளை, அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த தேவ பிள்ளைகள் தேவனை அறிந்திருக்கிறார்கள். தேவன் என்று அறிஞ்சிட்டாங்க. ஒண்ணு, தேவனை அறிந்தும் அவரை அறியாத மாதிரி அப்படியே மனம் போன போக்கிலையும் பாவத்திலேயும் தங்களுடைய சுய இச்சைகளின்படியாகவும் வாழ்றதுக்கு தங்களை விற்று போடாதவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களினத்தையும் ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிடலாம். ஒன்னு யாரு? தேவனை அறிந்தவர்கள், இன்னொன்னு தேவனை அறியாதவர்கள். நீங்க ஆதாம்ல இருந்து எடுத்துங்க. ஒன்னு ஆபேல், இன்னொன்னு காயின். அவ்வளவுதான். ஆபேல் தேவனை அறிந்தவன், காயின் அறியாத கூட்டத்தில் இருக்கிறான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நோவா அழிக்கப்பட்ட ஜனங்கள். ஒன்னு கிருபையை பயன்படுத்திக்கிட்டவன், மற்ற மக்கள் கிருபையை பயன்படுத்தாதவர்கள். ஆபிரகாமும் மற்றவங்களும் எடுத்துக்கங்க. ஆபிரகாம் யாரு? சொல்ல மாட்டீங்களே. ஆசீர்வாதத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவன், மற்றவங்க ஆசீர்வாதத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்படாதவர்கள். ஈசாக்கும் இஸ்மவேலும் யாரு? வாக்குத்தத்தத்தின் சந்ததி, மாம்சத்தின் சந்ததி. யாக்கோபும் ஏசாவும் யாரு? நீங்க யோசிக்கிறீங்க. கிருபையினால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் உரிமையினால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினவன். பிரைஸ் காட். இவ்வளவுதான், இதான் உலகமே. அப்ப இத அங்க இருந்து எடுத்துட்டு வர்றார். எல்லா வேதத்தின் எல்லா பகுதிகளிலும் இதுதான் இருக்குது. கவனிங்க, இங்க யார் சுதந்திரவாளிகள்? தேவனை அறிந்து தேவனை நீங்க தேவன் என்று ஏற்றுக்கொண்டவங்க சுதந்திரவாளிகளா இருக்கிறீர்கள். பிரைஸ் காட். ஆமென். மற்றவங்க சுதந்திரவாளியா ஆகவே முடியாது. ரைட். இப்ப கவனிங்க, இப்ப தேவனை அறிந்தவர்கள் அப்படின்னா அதை இன்னொரு வார்த்தையில நான் இப்படி உங்களுக்கு சொன்னா புரிஞ்சிடும். ஏன்னா உலகத்தில் இருக்கிற பல மக்கள் எப்படி வாழ நினைக்கிறாங்கன்னா, தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தலாம். அந்த வார்த்தை நீங்க ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது இன்னைக்கு தேவன்னா யாருன்னு தெரியாதவங்களாம் இல்லை. தேவன்னா என்ன, கிறிஸ்துனா யாரு, கிறிஸ்தவம்னா என்ன, சபைக்கு போனா எப்படி இருக்கணும், எல்லாம் தெரியுது. ஆனாலும் அவங்களுக்கு தேவனிடத்தில் வர்றதுக்கு மனசு இல்லை. முழுமையாக தங்களோட வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. காரணம் என்னன்னா, அவங்க தங்களுடைய சுய கிரியைகளின்படி, தங்களுடைய சுய இச்சைகளின்படி வாழ விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். விளங்குதா? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இப்போ நமக்கெல்லாம் சுய இச்சையின்படியே நம்மளாம் வாழ்றது இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை. நாம் என்ன செய்கிறோம்னா, தேவ பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, எங்கெல்லாம் சுய இச்சைகள் நம்முடைய வாழ்க்கையை இழுக்குதோ அப்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் கிருபை கேட்டு, ஆண்டவரே என் கால் என்ன பண்ணுது, சறுக்குகிறது, எனக்கு என்ன பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் கிருபை தாங்க, நாங்கள் உங்கள் விருப்பத்தின்படி வாழ, உங்கள் சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு தேவனை அண்டிக் கொண்டு தேவ விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மளை அர்ப்பணிக்கிறோம். மனம் போன போக்கில் போயிடுறது இல்லை. அப்படி போனோன்னா தான் போயிடலாமே. நம்மளை யார் கேட்க போகிறது? விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? புரியலன்னா இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, சொல்லலாமான்னு தெரியல, சொல்கிறேன் பாரு. நான் போய் டாஸ்மார்க்கில் தண்ணி அடிச்சா என்ன யார் கேட்க போகிறா? விளங்குதா உங்களுக்கு? என்ன எங்கள் அப்பா கேட்பாருன்னு நினைக்கிறீங்களா? பாவம், அவர் 2 நாள் கேட்பார், அது கேட்க முடியாது அவரால். என் மனைவி கேட்பாங்களா, பிள்ளைங்க கேட்பா, யாரும் கேட்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் உங்களை யார் கேட்பாங்க? யாரும் கேட்க முடியாது. அப்ப உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்களா உங்களை சரிப்படுத்திக்கிட்டா தான் உண்டு. பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஆமாங்க. நம்ம வாழ்க்கையில இது என் வாழ்க்கைக்கு ஆபத்தானது, இது என் வாழ்க்கைக்கு அவசியம் இல்லாதது, இது என்னுடைய நன்மைகளை கெடுக்கக்கூடியது இல்லைனா இப்படி யோசிங்க, இது என் சந்ததிகளுக்கு அவங்க நன்மைகளை பெற முடியாதபடி தடை செய்யக்கூடியதுன்னு தெரிகிற காரியங்களை, சில காரியங்கள் உங்களால் விடவே முடியலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. ஆண்டவரே இதை விட்டு விட கிருபை தாங்கன்னு கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க அதுக்காக.
அதிலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியில கொண்டு வருவார். பிரைஸ் காட், ஆமென். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்க, ஆண்டவரை பிடிச்சுக்குங்க. அவர் உங்களுக்கு சகல விதமான பலனையும் தந்து உங்களை ஆதரித்து நடத்துவார். ஆமென். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களிலும் தேவனை அறிந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். கவனிக்கணும். இப்ப சிலருக்கு ஒரு கேள்வி வருது, ஐயா நாங்கெல்லாம் தேவனை அறிஞ்சிட்டோமையா? தேவனை அறிஞ்சிட்டோன்றதுனால, அதாவது கவனிங்க, அதை தான் சொல்ல வரேன். இப்ப கிறிஸ்தவங்களா இருக்கிற எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளான்னு கேட்டா என் பதில் என்னன்னா, என் பதில்னு சொல்லக்கூடாது, வேதத்தினுடைய பதில் என்னன்னா, கிறிஸ்தவங்க எல்லாருமே தேவ பிள்ளைகள் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? சர்டிஃபிகேட்ல நீங்க கிறிஸ்டியன் இருக்கிறதுனால, ஏதோ ஒரு சர்ச்சில் நீங்க மெம்பர்ஷிப் வாங்கி இருக்கிறதுனால நீங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லிட முடியாது. விளங்குதா உங்களுக்கு? சர்டிஃபிகேட்ல கிறிஸ்தவரா இல்லாத எவ்வளவு பேர் தேவனுடைய பிள்ளைகளா வெளியில இருக்கிறாங்க. அப்ப ஏன் இதை எப்படிங்க சொல்றீங்க? அதுக்கு தான் இப்ப நீங்க வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு நேரா வரணும். நல்லா கவனிங்க. ஒரு சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, தங்களை எங்களை தவிர வேற யாருங்க தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சில ஆட்களுக்கு ஒரு பெரிய உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய என்ன இருக்கு, பெருமை இருக்குது. என்னன்னா நாங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். அந்த மாதிரி பெருமையோடு அன்றைக்கு யூதர்கள் வாழ்ந்தாங்க. ஏன்னா ஆபிரகாமினுடைய சந்ததியில நாங்க வந்திருக்கிறோம், எங்க குடும்ப பாரம்பரியம் தெரியுமா, எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியுமா, எங்க தாத்தா யார் தெரியுமா, எங்க சித்தப்பா யார் தெரியுமா அப்படின்னு சில நேரங்களில் இந்த ஃபேமிலி எல்லாம் பத்தி நாம என்ன நினைக்கிறோம்னா அதுல பெருமை பாராட்டிக்கிட்டு நாங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப வாங்க யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். ஐயையோ, இந்த யூதர்களுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் போயிட்டு இருக்குது. அந்த வாக்குவாதத்துல அது நீங்க அப்புறம் நேரம் கிடைச்சா வீட்டில் போய் படிங்க. அந்த வாக்குவாதத்துல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தான், நாங்கெல்லாம் ஆபிரகாம் வழியில வந்திருக்கிறோம், நாங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு ரொம்ப உரிமை கொண்டாடுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சட்டுன்னு சொல்லிட்டாரு அவங்கள பார்த்து, நீங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் கிடையாதுப்பா, நீங்கெல்லாம் யார் பிள்ளைங்க, நீங்கெல்லாம் பிசாசோட பிள்ளைங்கன்ட்டார். ஒரே வார்த்தையில நீங்கெல்லாம் பிசாசின் பிள்ளைகள் என்று ஆண்டவர் அங்க சொல்லிட்டாரு. என்னப்பா பிசாசின் பிள்ளைங்க அப்படின்றாரு. ஏங்க அப்படி சொல்லிட்டாரு? ஏன்னா இவங்க கிரியைகள், நல்லா கவனிங்க, அவங்களுடைய கிரியைகளை சொல்றாரு. தேவனுடைய பிள்ளைகளுடைய கிரியைகள் எப்படி இருக்கும், பிசாசனுடைய பிள்ளைகளுடைய கிரியைகள் எப்படி இருக்கும்ன்றத சொல்றாரு. ஏன்னா தேவ பிள்ளைன்னா, நல்லா கவனிங்க, நீ யாருக்குமே கெட்டது நினைக்க மாட்டேன். உனக்குள்ள தேவனுடைய வித்து இருந்ததுன்னா உன்னால அடுத்தவங்களுக்கு கெட்டதே என்ன பண்ண முடியாது, நினைக்கவே முடியாது. அடுத்தவங்களுக்கு கெட்டதே நீ நினைக்க மாட்டேன். ஆனா நீ என்ன பண்ற, என்ன கொலை செய்ய தேடுற. பிசாசு தான் மனுஷ கொலைபாதகன். பிசாசு யாரு? மனுஷ கொலைபாதகன். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான், இப்பவும் அவன் பொய் சொல்றவனா இருக்கிறான். ஆகவே அந்த பிசாசோட வித்து உனக்குள்ள இருக்கிறதுனால தான் நீ பிசாசு யோசிக்கிற மாதிரியே என்ன பண்றனா, யாரை கொல்லலாம், யாரை அழிக்கலாம், யாரை காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற. நீ பிசாசின் பிள்ளைன்னு சொல்றாரு. வாசிக்கிறீங்களா? நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடி அவன்கிட்ட சத்தியம் கிடையாது. அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய் எனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய்யை பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னாடி சொல்றாரு என்னன்னா, சத்தியத்தை நான் சொன்னதுனால நீங்க என்ன விசுவாசிக்க மாட்டீங்க. உங்க பிதாவினுடைய கிரியை என்னது, அந்த கொலைபாதகம். என்ன நீங்க கொலை பண்ணணும் தேடுறீங்களே, இயேசு கிறிஸ்துவை கொலை பண்றதுக்காக அவங்க திட்டம் போடுறாங்க. அதை சொல்றாரு. அப்ப இப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலயே நீங்க யாருன்றது தெளிவா தெரியுது. நீங்க யாருடைய பிள்ளைங்க கிடையாது, தேவனுடைய பிள்ளைங்க கிடையாது. அப்ப நல்லா கவனிங்க, நிறைய பேர் சர்ச்சுக்கு போறாங்க, கையில எல்லாம் பைபிள் தான் இருக்குது, பேரெல்லாம் கரெக்டு தான், ஜார்ஜ், ராபர்ட்டு, ஜானு, பீட்டரு எல்லாம் ரைட்டு தான், எல்லாம் ஓகே. ஆனா கிரியைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற கிரியைகளா இல்லையே, என்ன பண்றது?
அப்ப தேவனால் பிறந்தவங்களுக்குள்ள தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள அவங்க எண்ணங்களும் சரி, அவங்களுடைய செயல்பாடுகளும் சரி தேவனுக்கு ஒப்பானதா இருக்கும். முதல்ல எண்ணங்கள்ல ஒரு பெரிய மாற்றம் வரும், அப்புறம் செயல்கள்ல பெரிய மாற்றங்கள் வரும். அப்ப தேவ பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? தேவனை போல எண்ணம் உடையவர்களா, யாருக்குமே கெட்டது நினைக்காதவங்களா, யாரையும் கெடுக்கணும்னு நினைக்காம, தங்களால யாருக்கும் ஒரு தீங்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் தேவனுடைய பிள்ளை. பிரைஸ் காட். ஆமென். விளங்குதா உங்களுக்கு? அடுத்தவனை எப்படி கெடுக்கலாம், அடுத்தவனை எப்படி விழ பண்ணலாம், அடுத்தவன் முன்னேற்றத்தை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க யாரு கிடையாதுன்னா தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது அப்படின்னு இங்க வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவர்கள் தான், தேவனை அறிந்தவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் முதல்ல. அப்ப கிறிஸ்தவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. இங்க பேருக்கு கிறிஸ்தவங்களா இருக்கிற ரொம்ப பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய கிரியைகள்லாம் வித்தியாசமானதா இருக்குது. அப்ப கிரியைகள்லேயும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற, தேவனை பிரதிபலிக்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, நாம இப்ப எப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆனோம் அப்படின்றத கொஞ்சம் வேகமா சொல்றேன், கடகடன்னு. முக்கியமா ஒரு 2 முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நீங்க தெளிவா தெரிந்து கொள்ளணும். நாம எல்லாரும் எப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆனோம், இதுவரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆனவங்க நீங்க அதை உறுதிப்படுத்திக்கிங்க. இதுவரைக்கும் நான் தேவனுடைய பிள்ளை ஆகல அப்படின்னா இன்னைக்கு ஆயிடுங்க. ஏன்னா அது ரொம்ப எளிமையானது தான். தேவனுடைய பிள்ளைகளா நீங்க மாற முடியும், தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறதுனால நீங்க சுதந்திரவாளிகளாகவும் முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. இப்ப வாசிங்க யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்க எப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆனீர்கள் அல்லது எப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆக முடியும் அப்படின்னா இங்க வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அத்தனை பேர்களும் கவனிங்க, எத்தனை பேர்களும், அத்தனை பேர்களும் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஏற்றுக்கொண்டவர்கள் பிள்ளைகள் ஆனார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பிள்ளைகள் ஆகவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப அங்க அதைத்தான் சொல்றாரு அந்த 45வது வசனத்துல. இப்ப நீங்க வாசிச்சீங்களா 8:44 அடுத்ததுல, நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை. கவனிக்கணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நீங்க ஏற்றுக்கொண்டீர்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஏற்றுக்கொண்டீர்களா? பாருங்க, நிறைய பேர் இந்த ஏற்றுக்கொள்றதுனா என்னன்னு தெரியல. நிறைய பேருக்கு அந்த ஏற்றுக்கொள்றதுனா என்னன்னு தெரியல. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கவனிங்க, உலகத்துல பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுன்னா மதம் மாற்றம் நினைக்கிறாங்க. நாங்க யாரையும் மதம் மாத்துறதே கிடையாது. நீங்க இந்துவா இருந்துகிட்டே இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம், இஸ்லாமியராக இருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம், சீக்கியராக இருந்து இயேசுவை என்ன பண்ணலாம், ஏற்றுக்கொள்ளலாம். நாங்கள் யாரையும் மதம் மாற்றம் பண்ணுறது கிடையாது. இங்கே மதம் மாற்றத்துக்கு வேலையெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நாங்கள் செய்கிறது கிடையாது. ஏன்னா இது மதம் சார்ந்த சபையும் இல்லை. எங்களுக்கு வேலை கிறிஸ்து எங்களுக்கு மதத்தை பிரசங்கித்துக்க சொல்லிக் கொடுக்கல, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்க சொல்லியிருக்கிறாரு, நித்திய ஜீவனை பிரசங்கிக்க சொல்லியிருக்கிறார். அதை தான் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ நல்லா கவனிங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன கவனிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உலகத்தில் மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனும் விழுந்து போன, நல்லா ஞாபகம் வச்சுங்க, விழுந்து போன ஆதாமினுடைய சந்ததியாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் மனுஷனா பிறக்கிற ஒவ்வொருத்தனும் விழுந்து போன ஆதாமினுடைய சந்ததி. அப்படியானால் விழுந்து போன ஆதாமுடைய சந்ததியா இருக்கிறதுனால அவனுக்குள்ள பாவமும் பாவத்தின் தண்டனையாகிய மரணமும் அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பாவி, பாவத்தின் தண்டனையாகிய மரணத்திற்கு
பாத்திரவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த உலகத்துல நான் பிறந்துட்டேன், நான் யாரா இருக்கிறேன்னா ஒரு பாவியா இருக்கிறேன் அப்படின்றத முதல்ல உணரணும். நான் யாரு? ஒரு பாவி. நான் யாரு? எந்த நன்மைக்கும் எந்த ஆசீர்வாதத்துக்கும் தகுதி இல்லாதவன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு நன்மைக்கும் ஒரு ஆசீர்வாதத்துக்கு கூட நான் யார் இல்லை, தகுதியானவன் கிடையாது. அப்ப என்ன மீட்க, என்ன ரட்சிக்க, எனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க, என்னை ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரனா மாற்ற வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தெய்வம் இந்த பூமிக்கு மனுஷகுமாரனா வந்தார். அந்த நாமம் இயேசு. நல்ல கவனிங்க, உலகத்தின் பல மதங்கள்ல கடவுளுக்கு பல அவதாரங்கள் இருக்கிறதாக, பல நாமங்கள்ல இந்த பூமிக்கு வந்ததாக பல மதங்கள் சொல்லுது. ஆனா அவருடைய நாமத்தின் மேல், நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், வானத்தின் கீழே பூமிக்கு மேலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்படையும்படி கட்டளையிடப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் பாவத்தை மன்னிக்க, நித்திய ஜீவனை கொடுக்க, மரணத்திற்கு நீங்களாகவும் வழி உண்டாயிருக்கும்படியாக ஒரு மனிதன் சாபத்திற்கு நீங்களாகி தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க ஒரே ஒரு நாமம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் இயேசு நாமம். அந்த நாமத்தை விசுவாசித்து அவரால் தான் நான் மன்னிப்பட முடியும், அவரால் தான் நான் மீட்கப்பட முடியும், அவரால் தான் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும், அவரால் தான் நான் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க முடியும் என்று யார் ஒருவர் கிறிஸ்துவை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவரால் தான் நாம் பாவத்தை ஜெயிக்க முடியும், அவரால் தான் நாம் பரிசுத்தமா வாழ முடியும். யார் ஒருத்தர் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்ப நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில நீங்க கிறிஸ்துவை அப்படி ஏற்றுக்கிட்டீங்களா? சில ஆட்கள் அப்படி ஏற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா ஏதோ கோயிலுக்கு போகிறோம், சர்ச்சைக்கு போகிறோம். ஏன்னா எங்கள் அப்பா தாத்தாலாம் கிறிஸ்தவங்க, எங்கள் தாத்தா ஜோசப்பு, எங்கள் பெரிய பாட்டன் ஆபிரகாமு, மூணாவது பாட்டன் ஆமாம் யாக்கூபு யாக்கூபு. அதனால் நாங்கள்லாம் அப்படி வழி வழியாக சர்ச்சைக்கு போகிறோம் கிடையாது. அப்படியெல்லாம் போகிறதுனால ஒரு நன்மையும் இல்லை. உங்கள் வாழ்க்கைக்குள்ள இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்க பாவத்தின் பரிகாரி அவரு, உங்களுக்கான சொந்த ரட்சகர் அவரு, உங்களுக்கும் அவருக்குமான தனிப்பட்ட உறவு உண்டாயிருக்கிறதா? நீங்கள் கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே உமது சாயலாக என்னை மாற்றும், உம்மை போல என்னை மாற்றும், உம்மை போல நான் வாழ விரும்புகிறேன் என்று உங்க வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்திருக்கிறீர்களா? அப்படி அர்ப்பணித்தவர்கள் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, இங்கேயே ரொம்ப அழகா இந்த பூமிக்கு தேவன் மனுஷனா வந்தார் பாருங்க. அப்படி வரும்போதே அவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது. அது என்ன? வாசிங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி, நல்லா கவனிக்கணும், இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல். நிறைய பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்கு தெரியுமாயா வந்தாரு? எல்லாரையும் அழிக்கிறதுக்கு. யார் சொன்னது? நம்மால் பாருங்களேன், கொரோனா வந்தா இயேசு தான் காரணம், சுனாமி வந்தா இயேசு தான் காரணம், எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். உடனே டிவியில் அதை உட்காந்துக்கின்னு அதுக்கு ஒரு 10 பேர் பிரசங்கம் பண்ணுறது, அதை சிலர் பேட்டி எடுக்கிறது, எல்லாம் அவர் தான். ஆமாம், அவர் ஏதோ கையில் பெரிய சில ஆட்களுக்கு இயேசு கிறிஸ்துவ அர்னால்டுன்னு நினைப்பு, அவர் பெரிய கண்ணை வச்சு டக்கு 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 டக்குன்னு எல்லாரையும் சுட்டு தள்ளிடுறாரு, பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு நினச்சினுக்கிறான். கிடையாது, இயேசு அப்படி இல்லை. அது இவங்க படிக்கிற பைபிள் அப்படி இருக்கிறாங்க போல இருக்குது. வசனம் என்ன சொல்லுது? தம்முடைய குமாரனை எதுக்காக அனுப்புனாராம்? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அனுப்பாமல். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படினா என்னது? அழிக்கிறதுக்கு அனுப்பல. இந்த குமாரன் இந்த பூமிக்கு வந்தது எதுக்காக? அழிக்கிறதுக்கு இல்லையா, இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக அவர் வரல. அப்ப எதுக்கு வந்தாரு? அப்ப பைபிளை நல்லா படிக்கணும். உலகத்தை அழிக்கிறதுக்காக ஆண்டவர் வரலன்னு தெளிவா இருக்குதா? உங்க பைபிள்ல இருக்குதா? பாருங்க எல்லாரும், உங்க பைபிள்ல இருக்குதா? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அவர் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்ப இந்த உலகம் ஏற்கனவே அழிவுக்கு எதுவாக இருக்குது.
யார் மூலமா? ஆதாமின் மூலமாக அழிவுக்கு எதுவா இருக்குது, ஆக்கினை தீர்ப்புக்கு எதுவா இருக்குது, தண்டனைக்கு எதுவா இருக்குது. தண்டனைக்கு எதுவா இருக்கிற இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக அவர் அனுப்பினார். பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்ப தண்டனைக்குரிய உன்னை மீட்கிறதுக்காகத்தான் அவர் வந்தார். இப்ப 16வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. நல்லா கவனிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். 1:12 நீங்க வாசிச்சீங்க இல்லையா? என்ன வாசிச்சீங்க? தம்முடைய அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அப்ப இங்க அத ரொம்ப இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்றாரு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. கவனிங்க, ஒரே பேரான குமாரன். எல்லாரும் சொல்லுங்க, ஒரே பேரான குமாரன். சொல்லுங்க, ஒரே பேரான குமாரன். அந்த ஒரே பேரான குமாரன்னா என்ன அர்த்தம்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. தேவனுக்கு ஒரே பேரான குமாரன் அப்படின்னா என்னன்னா, தேவனுடைய சகல சம்பத்துக்கும் சகல ஆசீர்வாதத்துக்கும் இவர் தான் சுதந்திரவாளி. தேவன் என்னது? தேவனுடைய எல்லா சம்பத்துக்கும் சுதந்திரவாளி யாரு? இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இவர் தான் ஒரே பேரான குமாரன். எல்லாவற்றுக்கும் இவர் என்னவா நியமித்தாரா? சுதந்திரவாளியாக நியமித்தார். வாசிங்க, பிலிப்பியர் 2:9. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். இயேசு கிறிஸ்து அவர்தான் கர்த்தர், அவர்தான் தேவன். கவனிங்க, இந்த பூமிக்கு மனுஷனாக வந்த தேவன் அவர்தான். அவரை தவிர வேற தேவன் இல்லை என்று எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எபிரேயர் 1:2. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவர்தான் சுதந்திரவாளி, முழு உலகத்துக்கும் இவர்தான் சுதந்திரவாளி. அப்ப முழு உலகத்துக்கும் சுதந்திரவாளியாக தம்முடைய ஒரே பேரான குமாரன் இருக்கிறாரு. இவரை தவிர, நல்லா கவனிங்க, இவரை தவிர தேவனுக்காகவும் மனுஷனுக்காகவும் பரிந்து பேசக்கூடிய மத்தியஸ்தர் வேற ஒருவரும் இல்லை என்று விசுவாசிக்கிறவன் எவனோ. நல்லா கவனிக்கணும். அப்ப இவரை தவிர ரட்சிப்பு வேற யார் மூலமாகவும் இல்லை அப்படின்னு நம்புறவன். நல்லா கவனிக்கணும். சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அன்னை மேரியினிடத்திலே போயிட்டா மேரி மாதா நமக்காக என்ன பண்ணுவாங்க? நீங்க யாராவது மேரி கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? நீங்க பக்கத்தில் இருக்கிற மேரி நினைக்கக்கூடாது. நான் சொல்றது மதர் மேரி. நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். பாரிஸில் இருக்கிற அந்தோனியார் கோயில்கிட்ட போய் அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசில் அறியாமையின் காலங்களில் அங்கே போனால் நான் என்ன தெரியுமா சொல்கிறது? ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாதா உன் பையன்கிட்ட சொல்லி? அவர் தான் கடவுளாச்சே, அவர்கிட்ட சொல்லி எதாவது பார்த்து பண்ண சொல்கிறது. ஏன் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறார் அவர்? நீ கூட காணாவூருக்கு போகும்போது நீ கேட்டதுக்கு அவர் பண்ண மாட்டேன்ட்டுக்கிறார் போலருது. இப்போ நான் எங்களுக்கெல்லாம் எவ்வளோ பண்ணுவார் அவர்? அதான் கொஞ்சம் சொல்லக்கூடாதான். மதர் மேரி கிட்ட நம்ம இப்படிலாம் பெட்டிஷன் போட்டுக்கிறோம். தெரியாத நாட்களில் எங்களுக்கு தெரியாது. இவர்கிட்ட தவிர வேற யார்கிட்டையும் கேட்கக்கூடாதுன்னு தெரியாது, எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. அதனால நம்ம ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்கே போய் 2 மெழுகுவத்தி வச்சுட்டு வந்துட்டா, கொஞ்சம் உப்பு கூட்டிட்டு வந்துட்டா, மதர் மேரி ஏதாவது கொஞ்சம் மெழுகுவத்தியை வாங்கிக்கின்னு நமக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம ஆளுகளே பாவம் ரொம்ப பேர் நினைக்கிறான். தெரியாது, கவனிங்க, கிடையாது. மதர் மேரியால் ஒன்றும் பண்ண முடியாது, அந்தோனியாரால் ஒன்றும் பண்ண முடியாது, புனித மிகாவேலால் ஒன்றும் பண்ண முடியாது, செபாஸ்தியரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், சின்னப்பர், அருளப்பர், ராயப்பர், எந்த அப்பரெல்லாம் ஒன்றும் இல்லை.
நமக்கு அப்பர் தான். ஆமா, அவர்தான். அவரை தவிர வேற யாராலையும் முடியாது. ஒரே பேரான குமாரன், அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். ஸ்தோத்திரம். பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ கெட்டு போயிட மாட்டியா? அந்த நாமத்தை நம்பினவன் கெட்டே போக மாட்டான். கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி, நித்திய ஜீவனை அடையும்படி, அழியாமையை அடையும்படி, சாவாமையை அடையும்படி, பரலோக பாக்கியத்தை அடையும்படி அவரை தந்தருளி. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அவரை தந்தருளி இவ்வளவா என்ன பண்ணாரு சொல்லுங்க? இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். பல நேரங்கள்ல ஒரே ஒரு கேள்வி என் மனசுல திரும்ப திரும்ப வரும். என்ன கேள்வி தெரியுமா? நான் ஏன் ஆண்டவரே? உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஒய் மீ? என்ன ஏன்பா தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன ஏன் தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் ஒருத்தே இல்லாத ஆள், என்ன ஏன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நிறைய நாட்களில் நான் கேள்வி கேட்டா ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரே ஒரு பதில் வரும், ஐ லவ் யூ. அவ்வளோதான் அவரோட பதில். என்ன? ஆமாம், நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா, ஒய் மீ ஆண்டவரே, என்ன ஏன் தெரிஞ்சிட்டீங்கப்பா? நான் எதுக்கு ஆண்டவரே? இதுக்கெல்லாம் ஒருத்தான ஆள் இல்லையப்பா. இந்த நன்மைகளுக்கும் இந்த ஆசீர்வாதங்களுக்கும் நான் தகுதி இல்லாதவனாச்சேன்னு சொன்னால் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்வார், நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன்றது தான் அவரோட பதிலாக இருக்கும். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-60-662, 98-406-72-355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.